ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒன் பாட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 கப்பு துவரம்பருப்பு ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ அந்த துவரம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கங்க. ஆட் பண்ணால் தான் பருப்பு நல்லா வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் சுட சுட சர்வ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.